வணக்கம். தமிழாளி தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளரின் கேள்வியை மறுத்தளித்த பிரதியமைச்சர். தமிழ்நாட்டிலுள்ள இலங்கை அகதி இளைஞனுக்காக கவலையடைந்த நாமல் ராஜபக்ஷ. மே தின கூட்டத்தில் இணையுமாறு ரணில் தரப்புக்கு சஜித் பகிரங்க அழைப்பு. இன்னும் 12 நாள் ஈரான் கையில் எடுத்த திடீர் திட்டம். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை ஆய்வாளர்கள் வெளியிட்டுள்ள சந்தேகம். பிரதமர் மார்கானியின் அதிரடி அறிவிப்பு. ஈரான் கொடியுடன் சென்ற கப்பலுக்கு அமெரிக்கா செய்த செயல் மிரளவிடும் பதிலடி. கனடா தபால் திணைக்களத்தின் அதிரடி முடிவு, முதியோர் கவலை. ஈரான் போரின் எதிரொலி, கனடாவில் சில பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். கனடாவின் முதல் தேசிய செல்வ நிதியத்தை அறிவித்தார் பிரதமர் மார்கானி. இனி தொடர்கிறது விரிவான செய்திகள். கமாத் தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதியமைச்சர் நாமல் கருணரத்னவிடம் ஹெக்கர் அச்சுறுத்தல் தொடர்பில் தொடுத்த வினாவுக்கு யுத்தம் மற்றும் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளித்த முறைமையை தொடர்பில் நீண்ட கருத்து கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து பேசும்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் ஒருவர் அரசாங்கத்திற்கும் அரச இயந்திரத்துக்கும் ஹெக்கர் தாக்குதல் தொடர்பில் ஆபத்து இருப்பதாக சொல்லப்படுகிறதே, நீங்கள் இது தொடர்பில் என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பிரதியமைச்சர் நாமல் கருணரத்ன, உலகத்தில் யுத்தம் ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அனைத்து நாடுகளும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளன. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாடாக நாம் அதற்கு முகம் கொடுத்து பிரச்சனைகளை தீர்த்து வருகின்றோம். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட நெருக்கடியை தீர்த்துள்ளோம். எந்தவித சூறாவளி வந்தாலும் அதற்கு முகம் கொடுக்கும் சக்தி அரசாங்கத்திடம் உள்ளது. நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் அதை சமாளிக்கும் வகையில் மட்டத்தில் எமது தொழிலாளர் தின கொண்டாட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளோம். மேலும் பசலைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட போதும் அந்த சிக்கலை நாம் தீர்த்துள்ளோம். ஒரு பசலை மூடை 17,500 18,000 ரூபாய் வரை சென்றது. அரசாங்கம் தலையிட்டு அதற்கான செலவை ஈடு செய்து 9,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை விலையை குறைத்துள்ளதென கேட்ட கேள்வியை மறந்தோ அல்லது கருத்து கூற தெரியாத என்ற காரணத்தாலோ என்னவோ ஏதோ ஒன்றை குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அகதியாக வசித்து வரும் 37 வயதுடைய இலங்கை தமிழர் ஒருவர் தன்னை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு மேற்கொண்ட போராட்டத்துக்கு மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆதரவு தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைத்தளத்தில், அதாவது தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை குறித்த இளைஞர் தாயகம் திரும்ப வெளிநாட்டு அமைச்சர் தலையிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கடந்த 19ஆம் தேதி தனது சொந்த நாடான இலங்கைக்கு அனுப்புமாறு 37 வயதுடைய இலங்கை தமிழர் ஒருவர் போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். தான் 6 வருடம் புழல் சிறைச்சாலையிலும் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 25 வருடங்கள் அனாதையாக வாழ்வதால் தனது தாய் தந்தையிடம் செல்ல வேண்டும் என அழுது புலம்பும் காணொளி ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. அதை மேற்கோள் காட்டியே நாமல் தனது பதிவை செய்துள்ளார். அந்த பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: ஒரு இளைஞன் தனது எதிர்காலத்திற்காக கெஞ்சுவதை காண்பது இதயத்தை உருக்கும் செயலாகும். தமிழ்நாட்டிலுள்ள இலங்கை வம்சாவளி அகதிகளின் நிலைமை இன்னும் கவலைக்குரிய விடயமாக உள்ளது. அடையாள பிரச்சனைகளால் மேலும் பல இளைஞர்களின் உயிர்கள் பறிபோவதை எம்மால் அனுமதிக்க முடியாது. இந்த இளைஞன் பாதுகாப்பாக மீண்டும் தாயகம் திரும்புவதை உறுதி செய்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹரத் இதில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள மே தின பேரணியில் தம்மோடு கைகோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார். மே தினம்
தொடர்பாக இன்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள காலாவதியான அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தவர், தற்போது அரசியல் சூதாட்டங்களில் இருந்து விலகி கொள்கை அடிப்படையில் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். சமூக ஜனநாயகம் மற்றும் சமூக சந்தை பொருளாதாரத்தை மையமாக கொண்ட நடுத்தர பாதையில் நாட்டை முன்னேற்றிக் கொண்டு செல்வ ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அனைவருக்கும் சௌபாக்கியத்தை ஏற்படுத்தும் எமது வேலை திட்டத்தில் கையோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் முற்போக்கு சிந்தனை கொண்ட அனைத்து மக்களுக்கும் மிகுந்த மரியாதையுடன் அழைப்பு விடுக்கின்றேன். இத்தகைய எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி கொழும்பு மாளிகாவத்தை PD ஸ்ரீ சேனா விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ள பாரிய மே தின கொண்டாட்டத்தின் லட்சக்கணக்கில் திரண்டு ஒன்றிணையுமாறு பகிரங்க அழைப்பு விடுகின்றேன் என்றார். இன்னும் 12 நாட்களில் ஈரானின் முக்கிய திட்டம் ஒன்று அரங்கேற உள்ளதாக வெளியாகி உள்ள தகவல்கள் உலக நாடுகளை உற்றுநோக்க செய்துள்ளன. பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் தனது பாதுகாப்பு மற்றும் அரசியல் நகர்வுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானித்துள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இத்திடீர் திட்டம் அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் ஈரானின் இந்த அதிரடி நகர்வு மத்திய கிழக்கு நாடுகளின் அதிகார சமநிலையை மாற்றியமைக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். காலக்கேடு நெருங்கி வரும் வேளையில் ஈரானின் இந்த இரகசிய திட்டம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்த விவரங்கள் சர்வதேச மட்டத்தில் சூடு பிடித்துள்ளன. இஸ்லாமாபாத்தில் திட்டமிடப்பட்டுள்ள அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுமா என்பதில் தொடர்ந்து நிச்சயமற்ற தன்மை நிலவி வரும் சூழலில் இதனை ஒரு அமைதி மூடுபனி ஃபோக் பீஸ் ஆசியா குழுமத்தின் ஏசியா குரூப் நிர்வாக இயக்குனர் அகமது ஹெலால் வர்ணித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள் என்பதில் தெளிவு இல்லை என்றும் இரு தரப்பில் இருந்தும் வெளிவரும் கருத்துக்கள் மிகவும் போர்வெறி கொண்டதாக இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். நிலைமை சீரடைவதற்கு முன்பாக மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளதாகவும் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்னதாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் ஒருமுறை மோதல்கள் வெடிக்கக்கூடும் என்றும் அவர் எதிர்வு கூறியுள்ளார். ஈரானுக்குள் பல்வேறு அதிகார மையங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவினாலும் கடந்த 5 வாரங்களாக ஏற்பட்டுள்ள பாரிய உயிரிழப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு சேதங்கள் காரணமாக ஈரான் அரசாங்கம் ஒரு படி பின்வாங்கி செல்ல விரும்புவதாக ஹலால் சுட்டி காட்டியுள்ளார். யுரேனியம் செறிவூட்டலை 20 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் நிலையில் ஈரான் 5 ஆண்டுகள் மட்டுமே அதற்கு சம்மதிப்பதாக தெரிவிக்கிறது. இத்தகைய முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் இரு தரப்பிலும் நிதானமான போக்கு கடைபிடிக்கப்பட்டால் ஒரு உடன்படிக்கையை எட்ட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்த மறுதினமே பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மத்திய உற்பத்தி வரியை ஃபெடரல் எக்ஸைஸ் டேக்ஸ் தற்காலிகமாக நீக்குவதாக பிரதமர் மார்கானி அறிவித்துள்ளார். இந்த வரி நீக்கம் வரும் திங்கட்கிழமை முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி லேபர் டே வரை அமலில் இருக்கும். இதன் மூலம் எரிபொருள் விலையில் பின்வரும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெட்ரோல் லீட்டருக்கு 10 காசுகள் குறையும். டீசல் லீட்டருக்கு 4 காசு குறையும். விமான எரிபொருள் லீட்டருக்கு 4 காசுகள் வரி நீக்கப்படும். இந்த தற்காலிக வரி சலுகையினால் அரசுக்கு சுமார் 4.4 பில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் உடனான போர் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மார்கானி, ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல்
முதலால் ஹார்மோஸ் ஜலசந்தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியான எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது கனடியர்களிடையே ஏற்படுத்தியுள்ள நிதி நெருக்கடியை சமாளிக்க இந்த வரி விடுமுறை ஒரு பாலமாக அமையும் என்று ஒட்டவாவில் தெரிவித்தார். தற்போது கனடாவில் ஒரு லிட்டர் பெட்ரோலின் சராசரி விலை $1.76 உள்ளது. போர் தொடங்குவதற்கு முன்பாக இது $1.26 இருந்தது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் IMF அறிக்கையை மேற்கோள் காட்டியை பேசிய பிரதமர், கனடா இந்த ஆண்டு பொருளாதார வீழ்ச்சியை ரீசெஷன் சந்திக்காது என்ற நம்பிக்கை தெரிவித்தார். ஓமான் வளைகுடாவில் ஈரான் கொடியுடன் கூடிய கப்பலை அமெரிக்கா கடற்படை கைப்பற்றியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் துரோக செயல் காரணமாக ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடிவிட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா முற்றுகை நீங்கும் வரை ஹார்மோஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் அனுமதிக்கப்படாது என்றும் அதன் வழியே கடக்க முயலும் எந்த கப்பலும் எதிரியாக கருதப்படும் என்று தெரிவித்துள்ளது. இன்று பாகிஸ்தானில் இரு நாடுகள் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என அமெரிக்கா தரப்பு தெரிவித்த நிலையில் அதையும் ஈரான் மறுத்துள்ளது. ஹோர்மோஸ் ஜலசந்தி எதிர்காலத்தில் சீரடைய வாய்ப்பில்லை என்ற அச்சமே கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு காரணமாக அமைந்துள்ளது. முன்னதாக பாகிஸ்தானில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஈரான் துறைமுகங்களை அமெரிக்கா கடற்படை முற்றுகையிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். மேலும் பேச்சுவார்த்தைக்கு இணங்கவில்லை என்றால் ஈரான் உள்கட்டமைப்புகள் முற்றிலும் அளிக்கப்படும் என நேற்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கின் நிலவும் ஹோர்மோஸ் நீரிணை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் மூடல் மற்றும் ஈரான் உடனான மோதல் காரணமாக கச்சா எண்ணெயில் இருந்து தயாரிக்கப்படும் மூலப்பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதன் விளைவாக மே அல்லது ஜூன் மாதங்களில் கனடிய சந்தையில் டிஸ்போசபிள் கையுறைகள் உள்ளிட்ட தனி நபர் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு PPE பெரும் தட்டுப்பாடும் விலை உயர்வும் ஏற்படக்கூடும் என்று ஒன்டாரியோவின் ரோன்கோ சேஃப்டி நிறுவனம் எச்சரித்துள்ளது. மருத்துவமனைகள், உணவு தயாரிப்பு மற்றும் வீடுகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் நைட்ரஸ் வகை கையுறைகள் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பின் போது கிடைக்கும் செயற்கை ரப்பரை கொண்டு தயாரிக்கப்படுபவை என்பதால் இவற்றின் உற்பத்தி செலவு 20 முதல் 80% அதிகரித்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் உற்பத்தி துறையில் பாதியை கொண்டுள்ள ஆசிய நாடுகள் இந்த விநியோக சங்கிலி பாதிப்பால் கடுமையாக திண்டாடி வருகின்றன. குறிப்பாக பிளாஸ்டிக் மற்றும் பொலியஸ்டர் போன்ற பொருட்கள் தயாரிக்க பயன்படும் பெட்ரோகெமிக்கல் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதால் உற்பத்தியாளர்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் தற்போது ரேஷன் முறையில் கட்டுப்பாடுகளுடன் வழங்கப்படுகின்றன. இது உற்பத்தி செலவை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பொருட்களை ஏற்றிச் செல்லும் போக்குவரத்து செலவையும் உயர்த்தியுள்ளது. இதனால் நுகர்வோர் வரும் மாதங்களில் சில்லறை விற்பனை நிலையங்களில் பெரும் விலை மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்று அந்நிறுவனத்தின் விற்பனை துணை தலைவர் டேனியல் பெச்சியோலி தெரிவித்துள்ளார். கனடாவின் வரலாற்றில் முதல் முறையாக தேசிய அளவிலான இறையாண்மை செல்வ நிதியத்தை சோவேரியன் வெல்த் ஃபண்ட் உருவாக்க போவதாக பிரதமர் மார்கானி அறிவித்துள்ளார். கனடா ஸ்ட்ராங் ஃபண்ட் என்ற முக்கிய பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் நாட்டின் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி அளிப்பவர்களுக்கான ஒரு முதலீட்டு வாகனமாக செயல்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டோவாவில் உள்ள கனடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் மார்கானி இது குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். இந்த நிதியம் $25 பில்லியன் ஆரம்ப முதலீட்டுடன் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களிடம் கூடுதல் பணம் இருந்தால் இந்த நிதியத்தில் நீங்கள் முதலீடு செய்து நாட்டை வலிமையாக்க உதவலாம் என்று குறிப்பிட்ட பிரதமர் இது ஒரு மக்களுக்கான நிதியம் என தெரிவித்துள்ளார்.
ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் இடையே நிலவும் போர் சூழல் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. இதனால் கனடாவின் எண்ணெய் உற்பத்தி மாகாணங்களில் வருவாய் பெருகியுள்ளது. இது நாட்டின் நிதி நிலையை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். இந்த நிதியமானது பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறக்கூடிய அரசாங்கத்தின் தலையீடு இல்லாத ஒரு சுதந்திரமான பொதுத்துறை நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும். புதிய சுரங்கங்கள், இயற்கை எரிவாயு, LNG மற்றும் நீர்மின் திட்டங்கள் போன்ற தேச நிர்மாண பணிகளுக்கு இந்த நிதி முன்னுரிமை அளிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன். நன்றி.